வணக்கம். சித்தாக்கர் உணவை மருந்து விடுவோம். ஸ்கின் எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா ஸ்கின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே சித்த மருத்துவர் அணுகுனீங்கன்னா கண்டிப்பா அவங்க உள்ளுக்குள்ள உள்ள பிரச்சனை அப்படிங்கிறது போது பிளட்ல உள்ள கிருமியால மட்டும்தான் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்தது ஸ்கின்னை நம்ம சரியா பராமரிக்கலன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். உள்ளுக்குள்ள மருந்து கொடுக்கறது சித்த மருந்துகள்ல பிளட்ல உள்ள கிருமிகள் எல்லாம் சாகடிக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் திரும்பி வராம இருக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள மருந்து கொடுப்பாங்க. வெளியே தடவுற ஆயின்மெண்ட் ஆயில் எல்லாமே இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்காக கொடுப்பாங்க. இதுல சித்த மருந்துகள் நிறையவே இருக்கு. பலகரை பருப்பம், சங்கு பருப்பம், சிலாசத்து பருப்பம் அப்படின்னு நிறைய பருப்பங்கள் இருக்கு. சூர்ணம், பரங்கிப்பட்டை சூர்ணம் அப்படின்னு நிறைய சூர்ணங்களும் இருக்கு. இதை உள்ளுக்குள்ளேயும் கொடுத்து யார் யாருக்கு எவ்வளவு அளவு கொடுக்கணும் அப்படிங்கறது சித்த மருத்துவர்களுக்கு தெரியும். அழகா அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வெளியே தடவுற எண்ணெய் அப்படின்னு சொல்லும் போது கரப்பான் தைலம், புங்கன் தைலம், அருகன் தைலம், குங்குளிய வெண்ணெய், வங்க வெண்ணெய், அமிர்த வெண்ணெய் அப்படிங்கிற நிறைய ஆயின்மெண்ட்டும் இருக்கு, ஆயிலும் இருக்கு. அதையும் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. இப்ப ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இது சரி பண்ண பிறகு திரும்பி வராம இருக்கிறதுக்கு, இல்ல முதல்ல இருந்து ஸ்கின்னுக்கு நமக்கு வராம இருக்கிறதுக்கு ஒரே வழிதாங்க இருக்கு. நம்ம ஸ்கின்னை இந்த காலத்துல எண்ணெய் தடவாமையே வச்சிருக்கோம். எண்ணெய் தடவுறது நம்ம ஸ்கின்னுக்கு மேல ஒரு பெரிய அதாவது என்ன சொல்ற கோட்டு போடுற மாதிரி என்ன அந்த பங்கஸ் பாக்டீரியா நம்ம ஸ்கின்னை அண்டாம இருக்கிறதுக்கும், உடம்புல உள்ள கிருமிகள் அந்த பிரச்சனையை ஏத்துக்காம இருக்கிறதுக்கும் என்ன பசை என்ன செய்யுது அப்படின்னா, ஸ்கின்ல உள்ள ப்ராப்ளம்ஸ், அதாவது ஸ்கின்ல இருந்து பாக்டீரியா பங்கஸ் நம்ம உடம்புல அண்டாம இருக்கிறதுக்கும், மற்றவங்ககிட்ட இருந்து தொற்று வராம இருக்கிறதுக்கும், ஸ்கின் நிறைய எண்ணெய் பசை இல்லாமையே ஸ்கின் நிறைய வெடிப்புகள், நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துருது. இந்த ஸ்கின் எண்ணெய் இல்லாம, அது எந்த எண்ணெயா இருந்தாலும் சரிங்க, தேங்காய் எண்ணெயா இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு எண்ணெயினாலும் கொஞ்சமா, அதாவது வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்றது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம உடம்பு ஃபுல்லா அந்த எண்ணெய் பட்டுடும். அந்த எண்ணெயே போதுமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த காலத்துல பொல்யூஷனுக்கு டெய்லியே எண்ணெய் தேவைப்படுது. இந்த எண்ணெயை வேற விதமா நமக்கு நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ங்கிற பேர்ல வெளியே கிடைக்குது. அது உண்மையில ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னு சொல்ற ஒவ்வொருத்திலையுமே ஏதாவது ஒரு கெமிக்கல் கலந்துதான் இருக்கு. அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நீண்ட நாள் வரத்துக்காக பிரிசர்வேட்டிவ்ஸ் கலந்துதான் கொடுக்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஒரு சொட்டு எடுத்து நம்ம கைகள், அதுவும் வெளியே தெரியிற அந்த ஸ்கின்னுக்கு அந்த இடத்துல மட்டும்னாலும் நம்ம ஸ்கின்ல நிறைய தடவிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, கொஞ்சமா ஒரு சொட்டு மட்டும் நிறைய நாட்கள் தடவிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஸ்கின்ல மேல உள்ள அந்த சொரசொரப்பால ஏற்படுற வெடிப்புகள், அந்த காய்ந்து தன்மை போறதால வர பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலுமா நீங்கிடும், திரும்ப வராது. இதே மாதிரி மற்றவங்களுக்கு தொற்று வரதும் சொன்னோம். ஃபங்கஸ் பாக்டீரியா நம்ம உடம்புல டக்குன்னு படும் போதும் இந்த ஃபங்கஸ் போறதே இல்லை, உடம்புல எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சிடும். உடம்புல கிருமிகள் வராம இருக்கிறதுக்கும் சில கீரைகளும் பழங்களும் நிறையவே உதவி செய்யும். ஏன்னா பிளட்ல ஏதாவது ஒரு சின்ன கிருமிகள் இருந்தா கூட இந்த ஸ்கின் மூலியமா தான் வெளிப்படும். ஸ்கின் பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு வருதுனாலே அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் தான் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த எதிர்ப்பு சக்தியை சித்த மருந்துகளை அணுகுனாலே அந்த ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிடும். உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடுறதால மற்ற பிரச்சனைகள் எதுவுமே அவங்களுக்கு சீக்கிரமா வந்துடாது. அதனால ஒரு ஸ்கின் பிரச்சனை வந்தது அப்படின்னா அதனால அதை நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸை சரி பண்றதுக்கு சித்த மருத்துவம் அணுகணுமே தவிர வேற எந்த முறையும் நீங்க பின்பற்றீங்க அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லா அதுக்கு மருந்துகள் சாப்பிட்டுட்டே வர வேண்டியதா இருக்கும். ஏன்னா ஸ்கின் பிரச்சனைக்கு வேற எந்த நவீன மருத்துவத்துல அதுக்கோட டோசேஜ், அந்த மருந்தோட டோசேஜஸ் அதிகமாகிட்டே கொடுப்பாங்களே தவிர சித்த மருத்துவத்துல மட்டும்தான், யுனானி, ஆயுர்வேதா, சித்த மருத்துவம், ஹெர்பல் மெடிசன்ஸ்ல மட்டும்தான் இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நிரந்தர தீர்வும் சரி, உடனடி தீர்வும் சரி, ரெண்டுமே இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ஹெர்பல் மெடிசன் மட்டும்தான் கை கொடுக்கும். அதனால நம்ம ஹெர்பல் மெடிசனுக்கு போய் இதை இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிட்டு திரும்பி வராம இருக்கிறதுக்கு ஒரே விஷயம்தான் எண்ணெய் பசையோட நம்ம ஸ்கால்ப், தலையில உள்ள தோல்ல இருந்து உடம்புல எந்த இடத்துல ஃபுல்லாவே தோலால மூடப்பட்டிருக்குதா இந்த உடம்பு, அதுவும் வெளியே பொல்யூஷன்ல நிறைய சிக்கி தவிக்கிற இந்த தோலுக்கு நல்ல ஒரு எண்ணெய் பசை கலந்த ஒரு எண்ணெயை நம்ம ஸ்கின்ல மேல தடவிக்கிட்டாலே அது ஒரு பாதுகாப்பு வளையமா அமைஞ்சு நம்ம எந்த ப்ராப்ளத்தையும் எதிர்கொள்ற தன்மை இந்த ஸ்கின்னுக்கு கிடைச்சிடும். ஆரோக்கியமே வாழ்வோம். எதை பத்தி பேச நீங்க நினைச்சாலும் சரி, தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.